எப்போதும் என் மீதே பழி வருகிறது. வேதனையுடன் பதிவிட்ட வைரமுத்து. இதுதான் காரணமா? வணக்கம் செய்தி புனலியர்களே. தமிழ் இலக்கிய உலகிலும் திரையுலகிலும் மகத்தான கவிஞராக வலம் வருபவர் வைரமுத்து. இவர் கவிஞர், பாடலாசிரியர், எழுத்தாளர் என பன்முக திறமையாளராக வலம் வருகிறார். தனது ஆத்மார்த்தமான கவிதைகளாலும் ஆழமான வரிகளாலும் கருத்துக்களாலும் சமூக சிந்தனைகளாலும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் ரசிகர்களை கவர்ந்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மெட்டுப்பட்டி என்கிற சிறு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் வைரமுத்து. சிறு வயது முதலே இலக்கியத்தின் மீதும் தமிழ் மீதும் பெரும் ஆர்வம் கொண்டிருந்தார். தனது பள்ளி பருவத்திலேயே கவிதைகள் எழுதத் தொடங்கினார். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்து முடித்துள்ளார். அவரது இலக்கிய புலமை வளர்வதற்கு அவரது கல்லூரி நாட்கள் மிக பெரும் அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது. பின்னர் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதத் தொடங்கினார். 1980ஆம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கிய நிழல்கள் திரைப்படத்தில் ஒரு பொன் மாலை பொழுது என்கிற பாடலை எழுதியதன் மூலமாக தமிழ் திரையுலகில் பாடலாசிரியராக அறிமுகமானார். தனது முதல் பாடலே மிக பெரும் வெற்றி பாடலாக அமைய அதைத் தொடர்ந்து அவர் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை எழுதி தமிழ் திரை இசை ரசிகர்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார். அவரது பாடல்களில் தமிழ் மொழியின் வளமும் அழகான கவிதை வரிகளும் நிறைந்திருக்கும். காதல் பாடல்கள் மட்டுமல்ல, சமூக சீர்திருத்த பாடல்கள், தத்துவம், வாழ்வியல் நெறிகள் போன்ற பல்வேறு கருத்துக்களை தனது பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். நாட்டுப்புற இசை, துள்ளல் இசை, மெல்லிசை என பல்வேறு வகையான பாடல்களுக்கு வரிகளை எழுதியுள்ளார். அதிக எண்ணிக்கையிலான தேசிய விருதுகளை பெற்ற பாடலாசிரியர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். ஒரு கிராமத்து நதி, திருத்தி எழுதிய தீர்ப்புகள், என் பழைய பல்லவி போன்ற கவிதை நூல்களையும், கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், மூன்றாம் உலகப் போர் போன்ற புதினங்களையும் எழுதியிருக்கிறார். இதில் கள்ளிக்காட்டு இதிகாசம் புத்தகம் இந்தியாவின் உயரிய இலக்கிய விருதான சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது. இது மட்டுமல்லாமல் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற இந்தியாவின் உயரிய விருதுகளையும், தமிழக அரசின் உயரிய விருதான கலைமாமணி போன்ற பல விருதுகளையும் வைரமுத்து பெற்றுள்ளார். தனது நீண்டகால பொது வாழ்க்கையில் சில விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் எதிர்கொண்டு வருகிறார். குறிப்பாக பின்னணி பாடகி சின்மயி இவர் மீது வைத்த பாலியல் குற்றச்சாட்டுகள் திரையுலகில் அதிர்வுகளை ஏற்படுத்தின. ஆனால் சின்மயி முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை வைரமுத்து மறுத்தார். இந்த நிலையில் தற்போது அவர் மீண்டும் தன் மீது வைக்கப்படும் ஒரு புகார் பற்றி விளக்கம் கொடுத்துள்ளார். ஆனால் அது சின்மயி பற்றிய புகார் கிடையாது, அது வேறு ஒரு புகார். அவர் எழுதும் பாடல் வரிகளை மாற்றிக் கொடுக்க முடியாதுதான் கூறுவதாக பலரும் புகார் செய்வதாக கூறியுள்ளார். தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், என் மீது ஒரு பழி உண்டு, பாடல்களில் திருத்தம் கேட்டால் செய்ய மாட்டேன் என்று. அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. திருத்தத்திற்கு ஒரு கருத்தமைதி வேண்டும். இருந்தால் அதற்கு நான் உடனே உடன்படுவேன். மாற்றியும் கொடுப்பேன், கொடுத்திருக்கிறேன். புன்னகை மன்னன் படத்தில் வான்மேகம் பூ பூவாய் தூவும் என்றொரு பாட்டு, மழையில் நனையும் ஒரு மான்குட்டி தன் கவிதையால் மழையை குளிப்பாட்டும் பாட்டு. மழை துளி தெரித்தது, எனக்குள்ளே குளித்தது, நினைத்தது பலித்தது, உயிர்த்தளம் சிரித்தது என்று எழுதியிருந்தேன். உயிர்த்தளம் என்பதை மட்டும் மாற்றிக் கொடுங்கள் என்றார் இசையமைப்பாளர். ஏன் என்றேன். நீங்கள் எழுதிய பொருளில் புரிந்து கொள்ளாமல் அதை பெண்ணுறுப்போடு சம்பந்தப்படுத்தி பிரச்சனை செய்வார்கள் என்றார். சிந்தித்த போது சரியென்றே பட்டது. நான் உடனே நினைத்தது பலித்தது, குடைக்கம்பி துளிர்த்தது என்று மாற்றிக் கொடுத்தேன். இதில் நியாயம் இருக்கிறது. இன்னொரு படம் மனிதன், அதில் வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன் என்றொரு பாடல். குரங்கிலிருந்து பிறந்தானா, குரங்கை மனிதன் பெற்றானா, யாரை கேள்வி கேட்பது, டார்வின் இல்லையே என்று எழுதியிருந்தேன். இயக்குனர் SP முத்துராமனின் உதவியாளர் லட்சுமி நாராயணன் என் காதோடு வந்து, டார்வின் என்பதை மட்டும் மாற்றுங்கள், அது எல்லோருக்கும் புரியாது என்றார். நான் புன்னகையோடு சொன்னேன், தெரிந்ததை மட்டும் சொல்வதல்ல பாட்டு, தெரியாததை சொல்லிக் கொடுப்பதும் பாட்டு என்று மாற்ற மறுத்துவிட்டேன். SP முத்துராமனிடம் சென்று நான் சொன்னதை சொல்லியிருக்கிறார். அவரும் இதற்கு மேல் வற்புறுத்த வேண்டாம் என்று வருத்தத்தோடு விட்டுவிட்டார். டார்வின் பேசப்பட்டது. இப்படி நியாயமான பொழுதுகளில் மாற்ற மறுத்திருக்கிறேன். பாட்டு வரியின் திருத்தத்தை பொருள் அமைப்பதிலேயே தீர்மானிக்கிறது, நான் அல்ல. ஆனால் பழி என் மீதே வருகிறது, என்ன செய்ய என்று வேதனையுடன் பகிர்ந்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.